ஹாய் ஹலோ வணக்கம். நான் தமிழ் செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோட்டோஷூட் பிளேசஸை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முதலாவது எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கல்லடி பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அதுக்கு முதல் கல்லடி பிரிட்ஜுக்கு கீழே என்ன இருக்குன்னு இருக்கா பார்ப்போம் வாங்க. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே மோஸ்ட் ஃபேமிலியாக தான் வருவாங்க. அவங்களோட பிள்ளைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க லியா கஃபேல எடுத்துக்கொள்வாங்க. இப்போ வாங்க அந்த பாலத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கு தான் தொங்கலில் போய் நின்று நாம பாலத்துக்கு கீழே உள்ள விவரம் ரசித்து கொள்ளலாம். மற்றது அந்த இப்போ கச்சேரியாக இருக்கிற அந்த பழைய கோட்டையும் பார்த்து கொள்ளலாம். நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னு தெரியுமா? இந்த நாட்டில் பல ஓவியர்கள் உருவானதுக்கு காரணம் இப்படியான பொதுச்சுவர்கள் தான். சரி விடுங்க, அவங்களோட பிரச்சனை அவங்களோட, நாம் நம்மளோட வேலையை பார்ப்போம். இப்போ அந்த புது பாலத்துக்கும் பழைய பாலத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கின்றவருக்கா பார்ப்போம் வாங்க. இந்த பழைய பாலத்தின் அமைப்பை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். வெள்ளைக்காரன் தான் கட்டிப்பட்டு போனது. சரி, இப்போ புது பாலத்தை கட்டின நம்மடாக்கலான்னு கேட்டீங்கடா, அதுவும் இல்லை, அதையும் ஜப்பான்காரன் தான் கட்டினா. சரி, இப்போ என்னத்துக்குடா இலங்கைக்காரன் இருக்கேன் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா உண்மையில எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவருக்கா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சு கொள்ளுவேன். மற்றது இங்கே தான் பேர்த்லேருந்து டெத் வரைக்குமான அநேகமான ஃபோட்டோஷூட்டை நடத்துவாங்க. நம்மளோட கலைஞர்கள் பாலத்துக்கு கழிக்க சுவரில் எழுதின அழிஞ்சிருமண்டு போட்டு பாலத்துக்கு கம்பியிலையும் அவங்களோட கை நேயத்தை காட்டி வச்சிருக்காங்க. அப்படியே ரைட்டில் சிக்னலை போட்டு லெஃப்டில் டேர்னை போட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் பல காடு மேலே தாண்டி சாதிக்க போகல, ஒரு சாதாரணமான பிளேஸை பார்க்க தான் போகிறோம். ஒரு சாதாரண இடத்துக்கே நான் இவ்வளோ ஹைப் கொடுத்து கதைக்கணும்னு சொன்னால் டைட்டானிக் மூவியில் வர மாதிரி ஜாக் அண்ட் ரோஸ் எப்படி போஸ்ட் கொடுப்பாங்களோ அப்படி நீங்கள் ரோஸ் கொடுத்து போஸ்ட் கொடுக்கலாம். இப்போ அடுத்த நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோம்னு சொன்னால் பிரின்ஸை பார்க்க போக போகிறோம். நான் பிரின்ஸ்ன்னு சொன்னதும் இந்த வாரம் இவங்க தான் அந்த பிரின்ஸ் நினச்சிடாதீங்க, அது ஒரு பாலம். வாங்க போய் பார்ப்போம். சரி, யாரா ரொம்ப நேரம் பின்னுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கடா, இவர் தான் அந்த லெஃப்ட்டில் சிக்னலை போட்டு ரைட்டில் எடுத்த மனுஷன். அப்படியே ஒரு மாதிரியா பிரின்ஸுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். வாங்க என்னதான் இருக்கேன்னு போயிட்டு பார்ப்போம். சரி, இந்த பிளேஸ்லையும் நான் நிறைய பேர் ஃபோட்டோஷூட் எடுத்து கண்டிருக்கேன். உண்மையில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு கீழே சரியான சேறு கொஞ்சம் மிஸ் ஆகுனா கூட என்ன சொல்கிறது, நம்மளோட கைகாலுக்கு ஆபத்துன்றதை தாண்டி உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கிறார்கள் மிச்சம் கவனமாக எடுக்கணும். ஆவண்டு தின்னீங்கன்னு சொன்னால் அப்படி அல்பாய்ஸை போய் சேர வேண்டி வரும். இப்படி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.